மைனஸ்னு மிகப்பெரிய விஷயமா நம்ம ஆக்சுவலாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சுப்மன் கில்லுடைய ஃபெயிலியர். இதை வந்து சூப்பர் 4ல் வேறு பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வரலாம். நமக்கு ரிங்கு சிங் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவரை உள்ளே இறக்கலாமா, ஜித்தேஷ் சர்மா இருக்கிறாரு அவரை இறக்கலாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்தியா யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா டெஸ்ட் டீமோட கேப்டன் இதே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா வெறியாயிருவேன். அதனால் இந்த சுப்மன் கில்லை தயவுசெய்து வெளியே உட்கார வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் போன்ற ஒரு பேட்ஸ்மேனை வெளியே உட்கார வைத்தால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய சச்சின் டெண்டுல்கர் கிடையாது, அவர் ஒன்றும் சௌரவ் கங்குலி கிடையாது, தோனி கிடையாது, கோலி கிடையாது. அவரெல்லாம் இங்கே வெளியே உட்கார வைக்கலாம் சுப்மன் கில். அதனால் வந்து சுப்மன் கில்லுக்கு பதிலாக ஸ்குவாடில் வேறு ஒருத்தங்களை பிளேயிங் லெவலில் இறக்குறது நல்ல விஷயன்றது என்னோட கருத்து. அது வந்து நம்ம ரிங்கு சிங் இருக்கலாம், யாராவது இருக்கலாம். பிகாஸ் அவங்களாம் வந்தாங்கன்னா இன்னுமே வந்து சஞ்சு சாம்சன் 1 டவுனில் ஆடுறதுக்கு பதிலாக ஓப்பனிங் ஆட ஆரம்பிப்பார். அபிஷேக் சஞ்சு எப்படி வேணாலும் போகலாம், இன்னும் சூப்பராக கிளிக் ஆகலாம். திலக் வர்மாவை எண்டில் இறக்குறாங்க. போன மேட்ச் நல்லா விளையாடினார் ஓமனுக்கு அகேன்ஸ்டா, பட் அவரை 1 டவுனில் இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள். ஸோ எல்லாமே இன்னும் வந்து ரீஸ்ட்ரக்சர் ஆகி பழைய நிலைமைக்கு போகும் டீம். அதனால் இந்த சுப்மன் கில்ல போதும்னு சொல்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். 3 மேட்ச் ஃபெயிலியர், அதனால் வந்து இது ஒரு சைடு.